நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். விவாக பந்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உறவுகளை யாரெல்லாம் சேகரிக்கும், யாரெல்லாம் உரிமையோடு பழகக்கூடிய ஒரு அமைப்பு இது. திருமண உறவுக்கும் இது பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். இதே தொடர்பு உங்களோட தொழில் ஸ்தானத்தில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் நட்பு மூலமாக இருக்குது, உங்கள் உயர் அதிகாரிகள் கூட இல்லை சக ஊழியர்கள் கூட எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பு பேணுகாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தோட தொடர்பாக தான் இருக்கும். இது உங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம், லக்னத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரம் எடுக்கலாம். இரண்டாவது ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஜனன நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா, பிறந்த ராசி, அந்த ராசிலேருந்து இரண்டாம் பாவத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா, லக்னத்திலேருந்து இரண்டாம் பாவம். இது எந்த நட்சத்திரம் அப்படின்னு நான் இப்போ குறிப்பிடலை, அது கொஞ்சம் சீக்கிரட்டாகவே இருட்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது ஒரு புது தியரியாக ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த படைப்பு யாருக்கும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விவாக பந்தம் இல்லை உங்களோட உறவுகளை சேகரித்தல் இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இதற்குரிய ஒரு நட்சத்திரம் உங்களுடைய இரண்டாவது ராசியில் இருக்கும். அப்போ அந்த நட்சத்திர அதிபதி நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா சுபராக இருக்கணும், இல்லை சுபர் தொடர்பு இருக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கும் எல்லா விதத்துலேயுமே ஒரு சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அது எங்களோட இதில் கோரா சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூக்ஷ்ம அமைப்பில் அந்த நட்சத்திரம் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப கருணையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கூட மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை ஒரு பண்பு, ஒரு கேர், அவங்களோட வார்த்தைகள் கூட எப்பயுமே ரொம்ப ஒரு விருந்தோம்பலும் இருக்கும், ஒரு பாசம். அவங்களோட வார்த்தைகளை நம்ம உணர முடியும். ஒரு சிலவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உரிமையோடு உங்களை அழைப்பாங்க, இல்லை உரிமையோடு உங்ககிட்ட பேசுவாங்க, உரிமையோட அதட்டி கூட பேசுவாங்க. மேபி உரிமையோட சில இடத்துல கோபப்படுதலாக கூட இருக்கலாம். இது எல்லாமே அந்த விவாக பந்தம் அப்படிங்கிற ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த உதவி கொடுக்கக்கூடிய தன்மை, உணவு ருசியாக சமைப்பாங்க, அந்த உணவு ருசியாக அழகாக பரிமாறுவாங்க. ஒரு சிலவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு அசுப கிரக தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறதா கூட கட கட கடன்னு சவுண்டு கேட்கும். ஒரு தட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த தட்டு கூட அப்படியே பறக்கும் வேகமாக. நமக்கு அந்த இடத்துல சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில இடத்துல நீங்கள் ஒரு ஹோட்டலில் போவீங்க, அந்த இடத்துல கூட உங்களுக்கு அந்த விருந்தோம்பல், சில இடத்துல ஒரு பந்திலையோ திருமண பந்திலெல்லாம் போகும்போது அந்த முன்னாடி பரிமாறும்போது உங்களுக்கு அந்த விருந்தோம்பல் குறைவாக இருக்கும். இதெல்லாமே இந்த நட்சத்திர தொடர்பாக தான் இருக்கும். சில ஆண்கள் மனைவிக்கு ரொம்ப அதிகமாக உதவி பண்ணுவாங்க, இல்லை அந்த இடத்துல அக்கறை காட்டுவாங்க, தன் தாயை விட அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல ஒரு பாதுகாக்கும். உங்களுக்கு இந்த நட்சத்திரம் யார் தொடர்பு நல்லா இருக்குதோ அது வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, சில நட்பு குணங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கு தொடர்பு இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் விவாக பந்த நட்சத்திரத்தில் உங்களோட ஒரு வாழ்க்கை துணை இல்லை உங்களோட ஒரு உயர் அதிகாரி இருக்குன்னா உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாக்கும். ஒரு நட்பாக கூட இருக்கலாம். உங்கள் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கும். உங்கள் மீது ரொம்ப உடல்நலன்னா நம்மளை அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கடைசி காலம் வரை நம்மளை ஒரு பாதுகாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்குள்ளெல்லாம் அந்த ஃபேஸ்லேயே ஒரு அட்ராக்டிவ் முக தோற்றமே ரொம்ப பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரல் ரொம்ப இனிமையாக இருந்தாலும் குரல் ஒரு உயரமாக தான் இருக்கும், ஒரு கம்பீரமான ஒரு குரலாக தான் இருக்கும். அதே நேரத்தில்
இந்த ரிலேஷன்ஷிப்பு நம்மளுடைய சொந்தம் பந்தம் இவங்ககிட்ட எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி பண்ணலாம், அந்த ஒரு குடும்ப நிகழ்வுகளோ ஏதாவது ஒரு விசேஷங்கள் வரும்போது அந்த இடத்துல உதவி பண ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், மனதளவிலையும் அந்த இடத்துல யதார்த்தமாக இருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த நட்சத்திரம் கெட்டு போயிருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருந்தோம்பல் இருக்காது, அன்பான வார்த்தைகள் இருக்காது, சுயநலமாக இருப்பாங்க. அந்த சொந்தம் உறவு பந்தம் நட்பு இந்த இடத்துல சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இதே இடத்துல இந்த நட்சத்திரம் கெட்டு போகுது அப்படின்னா உயர் அதிகாரிகள் கூட நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. அந்த இடத்துல உரிமையற்றது, இந்த டிஃப்ரென்ஸை அந்த இடத்துல தெரியும். இது எல்லாமே இந்த விவாக பந்தம் இல்லை உறவுகளை சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இது. இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திராதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் சுபத்துவமாக சுபர் தொடர்பு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய உணர்வு பணம் இதுக்கு எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு கேரண்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி நிறைய விவாக தலைப்புலேயே நிறையா இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவில் இதெல்லாமே அந்த கோரா சூக்ஷ்ம தியரி அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடியது. இதெல்லாமே நம்ம மீண்டும் ஒவ்வொரு வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ.